அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர். அவரோட மனசுக்கு 100 வயசு வரைக்கும் வாழ்வார். இப்படி பலரை சில பேர் சொல்கிறத நாம் கேட்டிருக்கலாம். உண்மைதாங்க. அவங்கெல்லாம் எளிய மனிதர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உள்ளத்தில் யாருக்கும் தீங்கு செய்யாத அன்பு இருந்தால் போதும். நாம் ஒவ்வொருவருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். சந்திப்போம் அன்பு உள்ளங்களை. டாக்டர் பிராங்க்லின் ஆசாத் காந்தி. இந்த பேருக்கு பின்னால பல ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. இவரோட பேரு பாலகிருஷ்ணன். இவங்க அப்பா கிருஷ்ணன் ஒரு காந்தியவாதி. பாலகிருஷ்ண மருத்துவம் படித்தார். மக்களுக்கு வைத்தியம் பார்த்தாரு. திடீர்னு ஒரு நாள் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட பேரை பிராங்க்லின் ஆசாத் காந்தின்னு மாற்றிக்கிட்டார். கிட்டத்தட்ட 30 வருஷமாக மதுக்கடை வாசலில் போய் நிற்பார். ஐயா, மது குடிக்காதீங்க, ஒரு வைத்தியனா சொல்கிறேன், உடம்பு நாசமாயிடும், குடும்பம் சிதைஞ்சிடும், நாட்டுக்கும் வீட்டுக்கும் மது கேடு, தயவு செஞ்சு குடிக்கிறத விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு ஒவ்வொருத்தர் காலையா விழுவார். சில பேர் இவரோட செயலை பார்த்து மாறி இருக்காங்க. பல பேர் திட்டிக்கிட்டே போவாங்க. கிறுக்கா, பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி அடிக்க போனவங்க கூட உண்டு. இவர் இதையெல்லாம் பற்றி கவலைப்படுற ஆள் இல்லை. காந்தி குடில் அப்படின்னு ஒரு ஆசிரமும் சேலத்தில் நடத்திக்கிட்டு வர்றாரு பிராங்க்லின் ஆசாத் காந்தி. பழைய பேர் எங்கள் அப்பா அம்மா வச்சது பாலகிருஷ்ணன். 38 ஆண்டுகளாக எங்களுடைய அப்பாவுடைய காந்தியத்தினுடைய ஆழமான கோட்பாட்டினால நான் அதில் ஈர்க்கப்பட்டேன். அந்த ஆழமான அவருடைய தொடர்ந்து எனக்கு போதித்தது எனக்கு காந்தியத்தின் மேலே ஆழமான ஒரு பற்று வந்துருச்சு. அந்த பற்று தான் எனக்கு 32 வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையில் காந்திய சிந்தனையும் காந்திய வாழ்க்கையும் காந்திய நெறியையும் எடுத்து நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே மதுவின் தீமைகளை பற்றி எங்கள் அப்பா பேசுவார். அது எனக்கு ஆழமாக பதிஞ்சது. அதில் இருந்து தான் எனக்கு மதுவின் எதிரியாக மதுவின் கொடுமையை பற்றி மக்களிடையே பயங்கரம் பூட்டி விட்டு ஒரு பெரிய மாற்றத்தை அந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், மதுவிலிருந்தெல்லாம் இளைஞர்களை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்போ தான் என் நெஞ்சத்தில் ஒரு துடிப்பு வந்தது. ஒழிப்போம் ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் என்று சத்தம் போட்டு போவோம். குடிக்காதே குடிக்காதே, சாராயத்தை குடிக்காதுன்னு கத்தி 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 தொண்டை கிளியை கத்திட்டு போவோம். குழந்தைங்களாம் கத்திட்டு பின்னால் வருவாங்க. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விஷயத்தை குழந்தைங்கள சின்ன பெண் குழந்தை பசங்களை கத்திடுவது பெரிய புரட்சியாக இருக்கும். அப்படி பயங்கரமாக கத்தியில் தொண்டை வலிச்சா கூட நாங்கள் கத்துவோம். அவ்வளோ தூரம் கத்துவோம். கத்தி தொண்டை கிழிச்சா கூட கத்துவோம். அப்படி கத்தி கொண்டு போவோம். அது மாதிரி எல்லா காலேஜுகளுக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம். மதுவின் தீமைகளை மதுவின் போதைகளை பான்பராக்கு மாணித்து போதை கொடுக்குற பொருளை பற்றியெல்லாம் இன்றைக்கு விளைவுகளை பற்றி நாங்கள் ஆழமாக போதிப்போம். போகாத பள்ளிக்கூடத்தில் போகாத காலேஜ் கிடையாது, எல்லா காலேஜுக்கும் போவோம். இப்போ நிறைய பிரச்சனைகள் இருந்த போதிலும் நிறைய உண்ணாவிரதங்கள், சத்தியாகிரகங்கள், சாகும் வரை உண்ணாவிரதம் சென்னையில், அப்புறம் போராட்டங்கள், அது சாலை மறியல்கள், அப்புறம் 32 கிலோமீட்டர் 42 கிலோமீட்டர் குழந்தைங்களை கூட்டி நடந்த அதெல்லாம் பார்க்கும்போது அது காந்திய சித்தாந்தத்தை எப்படியாவது மக்களுக்கு வெளிப்படுத்தி மறுபடியும் காந்திய வழி, காந்திய நேர்வழியில் மனிதர்களை ஏன் நம்ம கொண்டு வரக்கூடாதுன்ற அந்த ஆதங்கம் தான் இந்த நெஞ்சத்தில் துடிச்சிட்டு இருந்தது. 1330 நாள் காந்தி சிலைக்கு முன்னால் 9:15 10:45 வரும் 1330 நாள் காந்தியை வச்சு நின்னேன். வர்றவங்க போகிறவங்களாம் இந்த ஆளுனா ஒரு பைத்தியக்காரன் டாக்டர் அவர் இத்தனை வருஷம் பிடிக்கிறாருன்னு கேட்டாங்க. ஒருத்தர் கத்தி எடுத்து குத்துவாருன்னெல்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம். எத்தனையோ எனக்கு முன்னால் நின்று என் காலை பிடிச்சி உங்கள் கால்களை பிடித்து கெஞ்சுகிறேன், மது அருந்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நாசமாக்க வேணும். நிறைய காலில் விழுவேன். 2-3 பேர் நிறைய எங்காலில் விழுவாங்க. ஐயா, எங்களுக்காக இப்படி நிற்கிறீங்கன்னு உங்கள் காலில் விழு நிறையா பேர் விழுந்தவங்களும் வாழ்க்கையில் இருக்குது. அவங்கெல்லாம் இன்னைக்கு விடுபட்டு நான் இங்கே குத்தி இருக்கிற நெஞ்சில் மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம்னு அவங்க இன்னைக்கு குத்திட்டு வாழ்க்கை நடத்துறதுல அது பெரிய மகிழ்ச்சி. இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதற்காகவும் மதியின் தேவைகளை மக்களுக்கு மத்தியிலே புகட்டி எதிர்காலத்திலே அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அது நின்னேன். அப்படி நின்னதில் பக்கத்தில் 2-3 டாஸ்மாக் கடை இருந்தது, அதெல்லாம் மூடிட்டாங்க, மூட வச்சுட்டாங்க. அதெல்லாம் மூட வச்சுட்டேன். 3 கடை இருந்தது, 3 கடையை மூடிட்டேன்.
காலையில் கொஞ்சம் நிற்பேன், கடைக்கிட்ட போய் நிற்பேன் காந்தி வச்சுட்டு. அவங்களே ரொம்ப பிரச்சனை, ஏங்க இப்படி வந்து கடைக்கிட்ட. நான் அவங்கள ஒன்றும் சொல்ல, குடிக்கிறவங்க தடுக்கிறது கிடையாது. அவங்க காலில் கொடுக்குற தானே செய்கிறேன் உங்களுக்குன்னு அந்த 3 கடையும் மூடிட்டு, அப்படி 3 கடையும் அங்கேருந்து மூடிட்டாங்க. இல்லை, நிறைய இடத்துல நம்ம இந்த வெள்ளையும் போட்டுட்டு கையெடுத்து இப்படி கும்பிட்டு நிற்கும் போதே அவங்களுக்கு அந்த கோபத்தில் தணிஞ்சிடுறாங்க. கையெடுத்து கும்பிட்றாரு யார் பெரியவர் வயசானவர் அப்படின்னு கும்பிட்டு. இந்த ஃபோர்ஸாக யாரும் அப்படி சொன்னதில்லை. நிறைய பேர் வந்து இப்போ என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோ வேறு பெரியவங்களோ இந்த மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் பேஜை குத்திடுறவங்க நிறைய இங்கே சேலத்தில் இருக்காங்க. அவங்க பிறருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கடவுளும் காந்தியும் உங்களை ஆசீர்வதித்து எதிர்காலத்தை மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். கண்டிப்பாங்க. அந்த 38 ஆண்டுகளா பல முறை காந்தியத்துக்காக, காந்தி சிந்தனைக்காக பாத யாத்திரைங்க, உண்ணாவிரதங்க, நடைப்பயணம் இதெல்லாம் செஞ்சு துன்பப்பட்டதுக்கு ஒரு பலன், மக்கள் மத்தியில் ஒரு பலன், குழந்தை ஆளுக்கு மத்தியில் ஒரு பலன் கிடைச்சதுன்ற அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஒரு மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அத்தனை பொண்ணும் வைரமும் பணமும் சொத்தும் இருந்தால் கூட அந்த மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சிக்கு அது மகிழ்ச்சியே கிடையாது. அது சத்தியம் சந்தேகம் இல்லை. அந்த மகிழ்ச்சி பெரிய ஒரு மகிழ்ச்சி. அது ஒரு நிறைவு வருது நெஞ்சத்தில். காந்திக்கு இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக, மத சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதில் காட்டியதற்கு இணையான அக்கறை இது மதுவற்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதிலும் இருந்தது. அந்த அடிப்படையிலேயே இந்திய அரசியல் சட்டத்தின் அரசுக்கான வழிகாட்டு கொள்கை பிரிவில் 47வது பிரிவில் உடலை கெடுக்கும் மதுவையும் போதை மருந்துகளையும் மருத்துவ நீங்களாக ஏனைய நோக்கங்களுக்கு பயன்படுத்தாமல் இருக்கணும், மதுவிலக்கு கொள்கையை நம்முடைய அரசுகள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சேர்க்கப்பட்டது. ஆனால் இந்த கொள்கை ஏற்ற அளவில் தான் இருக்குது. ஆசாத் காந்தி போன்ற மனிதர்களே இந்த கொள்கைக்கு உயிரூட்ட போராடுகிறார்கள். உங்கள் சேவைக்கு தலை வணங்குகிறோம். தெருவோரங்களில் சுற்றித் திரியும் ஆதரவற்ற முதியோர்களை தேடிச் சென்று உணவளிப்பது, அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து கொடுப்பது அப்படின்னு பல உதவிகளை செய்து வர்றாங்க சேலத்தைச் சேர்ந்த அமுத சுரபி அமைப்பினர். இந்த அமைப்பில் உள்ளவங்க ஆசிரியர், தொழில் செய்வோர் என சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். என்னோட பேர் பெரியசாமி. இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகள் இங்கே சேலத்தில் இருக்குங்க. நான் சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு 7 வருடங்களுக்கு முன்னாடி யாருக்காவது சமுதாயத்தில் பண்ணணுமே அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணோம். அப்போ பண்ணுறப்போ மனிதனுக்கு அடிப்படை தேவை அப்படின்னு பார்க்குறப்போ என்ன பண்ணலாம், அடிப்படை தேவை அப்படின்னா உணவு மட்டும் தான் இருந்துச்சுங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே ஜஸ்ட்டு போகிறப்போ இந்த பாலத்தடியிலையும் டிச்சி அடியிலையும் ட்ரெஸ் இல்லாமல் பைத்தியம் பிடிச்சி போய் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு மட்டும் தான் பிரதானமாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு 20 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோங்க. இந்த சேலம் மாவட்டத்தில் 400 பேருக்கு மேலே உணவுக்காக மட்டுமே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணதாங்க இந்த அமுத சுரபி அப்படிங்கிற அமைப்பு. என்றைக்கே உங்களுக்கு உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமுத சுரபி அப்படின்னு அந்த பேரை வச்சு பண்ணாங்க. இது நான் பண்ணுறதை பார்த்துட்டு எங்களோட நண்பர்கள் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சண்டேஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த காலைல 6 மணிக்கு வந்துடுவாங்க. 6 மணிக்கு வந்துட்டு எங்க கூட சாப்பாடு கட்டி பேக் பண்ணி அதை கொண்டு போயிட்டு அவங்க எங்கே இருக்காங்களோ தொலை பிடிக்கணுங்க. அதான் வேலை. இப்போ ஹோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 பேர் 5 பேர் அப்படியே படுத்திருப்பாங்க, அப்படியே சாப்பாடு கொடுத்து போயிடலாங்க. ஆனால் இது அப்படி இல்லைங்க. இது சேலம் மாவட்டத்தில் மூல முடுக்கில் டிச்சி கடையிலையும் பாலத்து கடையிலையும் இல்லாட்டி பைபாஸில் அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள தேடி பிடிச்சி ஒவ்வொருத்தராக போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போங்க. இப்போ ஒரு 2 வருஷமாக என்ன பண்ணுறீங்க, டெய்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 550 பேருக்கு சாப்பாடு தராங்க. டெய்லி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு தராங்க. இப்போ டெய்லியும் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டேங்கிறப்ப நம்ம நண்பர்கள் எல்லாம் வராங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் லீவ் இல்லைங்களா, எல்லோரும் வராங்க, பேக் பண்ணுறாங்க, கொடுக்குறோம், போயிடுறோம். இப்போ டெய்லின்னா எல்லாம் முடியாது இல்லைங்களா. அதனால என்ன பண்ணுறோம்னா ஒரு லோக்கல் ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு வீடு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா கிட்ட வந்து நாங்கள் வந்து அரிசி பருப்பு கொடுத்துருவோங்க, சமைச்சு வச்சுருவாங்க. அதே ஒரு லஞ்ச் ஹவரில் இப்போ திங்கக்கிழமை நான், செவ்வாய்க்கிழமை ஒருத்தர் அப்படின்னு ஒவ்வொருத்தராக அந்த 100 சாப்பாடு சேலத்தில் டவுனில் மட்டும் இந்த பழைய பஸ்லையும் சீலாக்கியப்பட்டி கொண்டலாம்பட்டி இந்த இரவு நாங்கள் லஞ்ச் ஹவரில் ஒரு 1 to 1.5 நாங்கள் கொடுத்துறோங்க. இதுக்கு உண்டான செலவு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நண்பர்கள் தாங்க மெயினாக. எங்கள் நண்பர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய என்ன அரிசி பருப்பு என்ன தேவையோ
அவங்க எங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம சமையல்கார காசு, அரிசி பருப்பு வாங்கணும், அதே மாதிரி டெய்லி இது பெரிய பேக்கப் என்னன்னா, இதை வந்து நாங்கள் சண்டேல காலையில் சமைக்கிறோம். இதுக்கு தேவையான பொருள் நம்ம சனிக்கிழமை நைட்டு ரெடி பண்ணுங்க. சார் நாங்கள் என்ன தான் எங்களுக்கு வந்து ஒரு 4 பேருக்கு உதவணும், ஒரு சோசியல் ஆக்ட் பண்ணணும், 4 பேருக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபேமிலிஸ் தாங்க. எங்களுடைய மனைவி, குழந்தைகள் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு 5 மணிக்கு எழுந்துச்சு வந்துடுவாங்க. நாங்கள் போய் சாப்பாடு கொடுத்து பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிடும். அது வரையும் அவங்க வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு, கணவர் வந்து 4 பேருக்கு உதவி பண்ணுறாரு பண்ணட்டும் அப்படின்னு அவங்க சப்போர்ட் இல்லைனா பண்ண முடியாது. எனக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே வர அத்தனை பேர்த்துக்குமேங்க. இதுக்கப்புறம் அவங்கள ஒரு ஹோம் பண்ணி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வழி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். ஆதரவற்றவர்களுக்கு உதவ எல்லாருமே தயாராக தான் இருக்காங்க. ஆனால் அந்த உதவி தவறான ஆட்களுக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பலர். நாங்கள் உண்மையான உதவி தேவைப்படுபவர்களை அடையாளம் கண்டுகொள்ள உதவி செய்கிறோம். ஒரு உறவு பாலமாகவும் இருக்கோம். பசியில்லா சேலம் நகரை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதே எங்களோட குறிக்கோள். உங்கள் குறிக்கோள் நிறைவேறும். பூவிதம் அப்படிங்கிற பள்ளியை 16 ஆண்டுகளாக நடத்தி வர்றாங்க மீனாட்சி. இன்றைக்கி இருக்கிற கல்வி முறையை மாற்று விதமாக கதை வழியே கணக்கு, அறிவியல், வரலாறு ஆகியவற்றை கற்பிக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு வரையிலான இந்த பள்ளியில் இயற்கையில் கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தியே பல பொருட்களை செய்கிறாங்க மாணவர்கள். இயற்கையை நேசிக்கும் மீனாட்சி அந்த பகுதியின் நாகாவதி நதியை உயிர்ப்போடு ஓடச் செய்யும் முயற்சிகளையும் செய்து வருகிறார். என் பேர் மீனாட்சி. என்னுடைய சொந்த ஊர் உத்தரப்பிரதேஷ். ஸோ மும்பையில் 21 வருஷம் நான் அங்கே தான் இருந்தேன். அங்கே தான் படிப்பு முடித்தேன், ஆர்கிடெக்சர் படித்து முடித்தேன். அந்த சிட்டி வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை. நம்மளும் ஒரு புது சமுதாயம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது இதில் ஒன்றுமே கிடையாது, அப்சல்யூட்லி வேஸ்ட் லேண்டு. ஸ்கூலில் நான் இருக்கும்போது எனக்கு வந்து ஸ்கூல் பற்றி ஒரு எஸ்ஸே எழுத சொன்னாங்க 9th இருக்கும்போது. அப்போ நான் ஸ்கூலில் எழுதுனது எஸ்ஸே வந்து ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் இருக்கக்கூடாது, நிறைய விளையாடுறதுக்கு இடம் இருக்கணும், இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்கான ஃப்ரீடம் இருக்கணும், நிறைய புக்ஸ் இருக்கணும், பட் டெக்ஸ்ட் புக் இருக்கக்கூடாது, நமக்கு கற்றுத்தரக்கூடாது, நம்ம விரும்பி கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மை ஸ்கூல்னு எஸ்ஸே எழுத சொல்லும்போது நான் அப்படி எழுதினேன். அந்த மாதிரி ஒரு பள்ளி என் கனவுல எப்படி நான் ஒரு குழந்தையா இருக்கும்போது எப்படி ஒரு பள்ளி இருக்கணும்னு நினச்சனோ அந்த மாதிரி ஒரு பள்ளி இப்போ உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் ஆரம்பித்தோம். மனசு வருத்தமாக இருக்கும்போது நம்மளால் கற்றுக்க முடியாது. ஸோ அந்த மனசு சந்தோஷப்படுத்துறதுக்கு கதைகள், பாட்டுகள், நிறையா சின்ன சின்ன விளையாட்டுகள், அப்புறம் வெளியே காட்டில் சுற்றுறது, ஃபஸ்ட்டு ஃபார்மிங் பேஸ்ட் எஜுகேஷன் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் ஐடியா அப்போ தான் எனக்கு கிடைச்சது. ஸோ தட் வாஸ் அவர் ப்ரொசீஜர். காலையில் எல்லா பசங்க வருவாங்க, ஆடு மாடு எல்லாமே வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம வெயில் டைமில் கிளாஸ் ரூமில் கதை சொல்லுவோம், ட்ராயிங் பண்ணுவோம், பெயிண்டிங் பண்ணுவோம், பாடுவோம், விளையாடுவோம். இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கூட செய்வோம், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம், பேப்பர் ஃபோல்டிங், கிளே ஒர்க். பொதுவாக ஸ்டோரிஸ் சொல்கிறத நிறுத்திட்டு அந்த சிலபஸ்க்கு ஏற்ற ஸ்டோரிஸ் எழுதினோம். நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து சின்ன சின்ன கதைகள் எழுதினோம். அந்த கான்செப்ட்ஸ் அதில் வந்து கவர் ஆகிற மாதிரி. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக இந்த மாதிரி தான் நம்ம பள்ளி நடந்துட்டு இருக்கு. எப்படி வந்து 1 மாச குழந்தை பர்த்ல இருந்து 1 வருஷம் வரைக்கும் அந்த குழந்தை நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி வாழ்க்கை முழுசா அதனால கத்துக்க முடியும். கத்துக்கிறது வந்து ஒரு பசி மாதிரி. எப்படி நம்ம பசிக்குது உணவை எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அப்போ தானே அந்த கற்றல் நடக்குது. இந்த மாதிரி தான் ரியல் லேர்னிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய லேர்னிங் ப்ரோக்ராம் வந்து அப்படி தான் இருக்கு. மெயின்லி வந்து குழந்தைங்க ஹாப்பியாக இருக்கணும், குழந்தைங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு பொறுப்பும் இருக்கணும். அதுக்கப்புறமா ஆல் கிளாஸஸ் வில் கோ ஃபார் கார்டனிங் ஒர்க் ஆர் நேச்சர் வாக். சின்ன பசங்க ஒர்க் ஒன்றும் பண்ண முடியாது, பட் வாக்கிங் போவாங்க. ஸோ கார்டனிங் பெரிய பசங்க வந்து கார்டனிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தோட்டம் கொடுத்துருக்கு, ஒரு ஆளுக்கும் ஒரு சின்ன பிட்டு கொடுத்துருக்கு. அங்கே விதை நட்டுட்டு அவங்க விளைஞ்சிக்குவாங்க. ஈவினிங் 2:30க்கு மேலே வந்து எல்லாருமே கிராஃப்ட் ஒர்க், பேப்பர் மேக்கிங்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ வேஸ்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆட்டிட்டு அது புது பேப்பராக நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். அது பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பேப்பர் நல்லா வருது. அப்புறம் கிளே ஒர்க்,
களிமண் இங்கே வந்து ஏதாவது ஒரு ஏரியிலேருந்து களிமண் எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து பொம்மை செய்வாங்க. பசங்க வந்து ஸ்டிச்சிங் கற்றுப்பாங்க. கார்டனில் வந்து இது பருத்தி விளைஞ்சிக்கணும், அதுலேருந்து நூல் பசங்களே நூல் நோக்குவாங்க. நூல் நோக்கி அதை நல்லா இதாகிடுச்சுன்னா தறி இருக்குது, தறியில் துணி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ். அது தவிர குக்கிங் இருக்குது. ஈவினிங்கில் எல்லா பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அந்த ஸ்நாக்ஸ் வந்து பசங்க தான் செய்வாங்க. ஒரு ஆள் நல்லா சமைக்கிறாங்க, ஒரு ஆள் நல்லா படிக்கிறாங்க, ஒரு ஆள் நல்லா களிமண் பொம்மை செய்கிறாங்க, ஒரு ஆள் நல்லா பெயிண்டிங் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆளுடைய திறமை வந்து வெவ்வேறு இதில் இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு வகையில் சமமாயிடுறாங்க. இந்த மாதிரி கற்றல் தான் எங்கள் குழந்தைங்களுக்கு வேணும், இந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது எனக்கு வேணாம், இந்த மாதிரி சொல்லியே குழந்தைங்க வந்து இங்கே சேர்த்துறாங்க. குழந்தைங்களுடைய மனசில் வந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பிக்சர் மாறணும். கார் இருக்கணும், பங்களா இருக்கணும்னு எடுத்துட்டு சந்தோஷம் இருக்கணும், சுத்தமான காற்று இருக்கணும், நல்ல உணவு இருக்கணும், நல்ல தண்ணி இருக்கணும். இது சிம்பிளா அப்படி இதுதான் குட் லைஃப் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு போதும். அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கு. ஆசிரியர்களை கண்டு தம் விளையாட்டை பாதியிலே நிறுத்திட்டு ஓடி மறையும் மாணவர்கள் இங்கே இல்லை. இங்கே எந்த மாணவர்களும் ஆசிரியரை கண்டு பயப்படுறதில்லை. அவர்களுடன் ஒளிவு மறைவில்லாத நண்பர்களாகவே பழகிறாங்க. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கொடுக்கும் சுதந்திரம் சரியான முறையில் இந்த பள்ளியில் பயன்படுத்தப்படுது. இதுவே சுய ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்குது. பூவிதம் மனவீசும் மேன்மையான பள்ளி. பல தலைமுறைகள் தாண்டி ஏரி கரைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் நிமிர்ந்து நிற்கும் மரங்களுக்கு பின்னால நம்ம முன்னோர்களும் மூத்த குடிகளும் வேர்களாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மரத்தின் வேர்கள், கிளைகள், இலைகளிலெல்லாம் இயற்கையின் ஆயுள் ரேகை படிந்திருக்கு. அப்படிப்பட்ட மரங்களை பாதுகாத்து தினமும் தண்ணீர் ஊற்றி பாதுகாக்கிறார்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த தேவா சரவணன். என் பேர் சரவணங்க. நான் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை சேர்ந்தவங்க. நான் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு சோடா ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கேங்க. இந்த மரம் வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சின்ன வயசுலேருந்து எனக்கான ஒரு ஆர்வம். கூட வந்து கோபால்னு ஒரு நண்பர் வந்து என் கூட இணைஞ்சு பண்ணிகிட்ருக்காரு. நானும் அவரும் தான் பண்ணிகிட்ருக்கோம். நானும் அவரும் சேர்ந்து குமாரபாளையம் என்ஹெச்சில் வந்துட்டு ஒரு 1200 மரக்கன்றுகள் நாங்கள் ஏற்கனவே வச்சு நடத்திட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நாங்கள் வெடிக்கால் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒரு 7-7:30 வரையிலும் ஒர்க் பண்ணுவோம். அவர் வந்து மெடிக்கலில் வந்து வேலை பார்க்குறாரு. ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய மாருதி ஆமணியில் வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு எங்களுடைய நண்பர் ஒருத்தர் எங்களுக்கு ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுத்தாரு. மரம் நடுற பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா நைட் அண்ணனோட சேர்ந்து 10 மணிக்கு தான் ஆரம்பித்து நைட்டு 12 மணி 1 மணி கூட ஒரு நாள் ஆயிடுது. அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம். ஊரே அப்போல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு அப்போ தான் எங்களுக்கு அந்த நேரம் கிடைக்கும். காலையில் நாங்கள் வந்துட்டு 4 மணிக்கு திரும்ப எழுந்திரிச்சா தான் நாங்கள் நேற்று வச்ச மரத்துக்கு வந்து நாங்கள் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அந்த மரத்தை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். நாங்கள் வச்ச மரங்கள் வந்து பார்க்கும்போதே எனக்கு ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷம். அதை கிராஸ் பண்ணி போகும்போது எனக்கு ஒரு இது. அப்புறம் இப்போ ரோட்டில் போகிறவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வச்ச மரம்லாம் பெருசாக இருக்கிறா, வாழ்த்துக்கள் அப்படிம்பாங்க. அதை கேட்கும்போதே எனக்கு ஒரு சந்தோஷம். பிறந்ததுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறக்காக தான் இதை வந்து நாங்கள் செய்கிறோம். எங்களை பார்த்து இன்னொரு 2 பேர் செய்வாங்களா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செய்கிறோம். கொஞ்சம் நேரம், கொஞ்சம் நேசம் மரங்களுக்காக ஒதுக்குனா போதும். எல்லாரும் பசுமையை பயிரிடலாம், உடலுக்கு பயிற்சியும் அளிக்கலாம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிறது பழைய வாசகம். ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டிய தேவை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. வாங்க நேசமாக மரம் வளர்ப்போம், எல்லாருக்கும் நன்மை செய்வோம். அழகா சொன்னார் சரவணன். உங்கள் சேவை தொடரட்டும். ஆட்டிசம் குறைபாடு, மன வளர்ச்சி குறைபாடுகள் பெற்றவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தேசத்திற்கு சவாலாக இருக்குது. எங்களுக்கு பிறகு இவங்களை யார் எடுத்து பார்த்துப்பாங்க?
இதுதான் இத்தகைய குறைபாடுகள் கொண்ட குழந்தைகளின் பெற்றோர் மனதை அழுத்தி கொண்டிருக்கும் ஆழ்ந்த கவலை. இவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை அளிக்கிறார் கிருபாகரன். கிருபாகரன் குடியாத்தில் வந்து மன வளர்ச்சி குறைவான ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஒரு சிறப்பு மறுவாழ்வு மையம் ஆரம்பித்து கடந்த 2007 நடத்தின்னு இருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் ஒரு 5-6 குழந்தைங்களோடு ஆரம்பித்தோம். இன்றைக்கி எங்கிட்ட ஒரு 70 குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட பயிற்சி அடைஞ்சுன்னு இருக்கிறாங்க. சுற்றுப்புற கிராம பகுதியிலலாம் இருந்து முதல்ல இதை நாங்கள் ஆரம்பித்ததுக்கான காரணங்கள் என்னோட குழந்தைங்க 2 பேர் எம்ஆர்ஆ இருக்காங்க. முதல்ல நம்மளால் முடிஞ்ச மற்ற குழந்தைங்களுக்கு செய்யலாமேன்னு முதல்ல சின்னதாக ஒரு இது யதார்த்தமாக ஆரம்பித்தோம். அது இன்றைக்கி ஒரு 60-70 குழந்தைங்க வரைக்கும் போயிடுச்சு. முக்கியமாக அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறதுக்கான அன்றாட வாழ்வியல் பயிற்சி நாங்கள் இங்கே முதல்ல அடிப்படையாக கொடுக்குறோம். அடுத்து அவங்க படிப்படியாக முன்னு வர மாதிரி அதுக்கான குவாலிஃபைடு டீச்சர்ஸ் வச்சு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம் டெய்லி. பப்ளிக்கோட ஹெல்ப்லேயும் ஃப்ரெண்டுங்களோட ஹெல்ப்லேயும் தான் மெயினாக ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக போயின்னு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழந்தைங்கள 100% நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியுன்றது தெரியுமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுறாங்க. தன்னிச்சையாக அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, சரியாக நடக்க முடியாது, சரியான கான்சன்ட்ரேஷன் இருக்காது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், சின்ன ஒரு இதுக்குன்னா கூட கோல்டு எஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் அடுத்தவங்களுக்கு உதவி கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. இந்த குழந்தை இப்படி இருக்கிறான்றதே மினிமம் ஒரு 2 வயசுக்கு மேலே தான் மேக்ஸிமம் தெரியும். அப்படி அதை உணரும் போது ஒரு பெற்றோராக நான் சொல்லணுன்னாக்கா அது ரொம்ப சிரமம் சார். அந்த வலி ரொம்ப கஷ்டம். இந்த குழந்தை என்னோட காலத்துக்கு முன்னாடி முடிஞ்சிடணும்னு எதிர்பார்ப்போம். இது சிரமம் கஷ்டம்தான் சொல்கிறதுக்கு. ஆனால் அந்த குழந்தைங்க அடுத்த கண்டிஷன் எப்படி இருப்பாங்கன்ற நினைக்கிறப்போ அப்படி தான் ஃபீல் ஆகும். நாங்கள் இந்த மையத்தினுடைய ஆரம்பித்ததனுடைய நோக்கம் அந்த மாதிரி கவலைப்படுற பெற்றோர்களுடைய குழந்தைங்க கூட அவங்களுக்கு பிறகும் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மையத்துக்கே குழந்தைங்க ஆனந்த குழந்தைகள்னு பேர் வச்சோம். ஆட்டிசத்துக்கு தமிழில் தற்புனை ஆழ்வுன்னு பேருங்க. அவங்க வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க. பெற்றோர்கள் மற்ற பிள்ளைங்களையும் இவங்களையும் பார்க்கும்போது அடுத்த நல்லா இருக்கிற பிள்ளைங்க மாதிரி நம்ம பிள்ளை இல்லையேன்ற ஒரு ஏக்கம் இருக்கும். பயிற்சி கொடுக்குறவங்களுக்கும் இந்த வித்தியாசத்தை மற்றவங்களையும் நாங்கள் அருகில் வச்சுன்னு தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுப்போம். ஒரு பொருளுங்களை காமிச்சு நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருளுங்களை எவ்வளோ விலைக்கு வாங்குகிறோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்கள இந்த சரியானபடி கை இந்த விரலுங்கள்லாம் ஃபங்க்ஷன் ஆகாத குழந்தைங்கள கீழே பொருளுங்களை வச்சுட்டு பாலு கல் சின்ன சின்ன மணிங்க இந்த மாதிரி வச்சு அவங்கள எடுத்து ஒரு பாக்ஸில் போடுற மாதிரி அதில் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரலுங்க ஃபங்க்ஷன் ஆகிறது. ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த இதை வச்சு செய்கிறது தொடு உணர்வு இதெல்லாம் வச்சு அந்த மாதிரி இப்போ அதே இப்போ சரியாக பேசாத குழந்தைங்களுக்கு அந்த நாக்கு கூட்டி ஊதுறது, உதட்டில் அந்த உரியிறது, இந்த மாதிரி செய்யும்போது அந்த பேசுறதுக்கான முயற்சிகளுக்கு அந்த எல்லாம் தூண்டுதலாக அமையும். இப்போ ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு அதை ஊதி ஊதி பண்ணும்போது, இல்லை பலூன் கொடுத்து ஊதும் போது, இப்படியெல்லாம் செய்கிறப்ப என்ன ஆகுனாக்கா அவங்களுக்கு அந்த பேசுறதுக்கான முயற்சிகளை அதிகப்படுத்தணும். இதில் எக்ஸசைஸும் இருக்குது கூட, டீச்சர்ஸுங்க அதை முறையாக சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தை இந்த மாதிரி இருக்கிறான்ற அந்த கஷ்டமே இந்த குழந்தைங்களுக்கு செய்யும் போது தான் அந்த மன வலி குறையுது. அவங்களுக்கு செய்கிறதுலேயே ஒரு திருப்தி கிடைக்கும் சார். அந்த திருப்தியை சொன்னால் புரியாது சார், அதை ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சா தான் தெரியும். சமுதாயத்துலேயும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாரும் அந்த சம உரிமையை கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு.
இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகள் தங்களோட தேவைக்கு மற்றவங்களை சார்ந்திராத வகையில் வாழணும். அது மட்டும் இல்லை, வீட்டில் உள்ளவங்களுக்கு உதவியாக இருக்கும் நிலையும் வரணும். அந்த நோக்கத்தில் தான் பெண் குழந்தைகளுக்கு அலங்கார நகைகள் செய்வது, மணிகள் கோப்பது, செயற்கை பூக்கள் தயாரிப்பது அப்படின்னு பல கலைகளை சொல்லி கொடுக்குறோம். அவங்க மன அளவில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு பல பயிற்சிகளும் அளிக்கிறோம். நான் விடைபெறும்போது நம்பிக்கையாக சொன்னார் கிருபாகரன். நேயர்களே, நம்ம கூட இருக்கும் யாராவது மனம் கலங்கும் போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி உதவியாக இருக்கும்போது ஏற்படும் சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறீர்களா? நீ மட்டும் இல்லைனா அந்த நேரத்தில் நான் என்ன முடிவு எடுத்திருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கட்டி பிடித்து அழும்போது உங்கள் மனம் எப்படி இருக்கும்? அன்பால் உருகும் அல்லவா? உண்மையில் எல்லோரையும் உருக்கும் நெகிழ்த்தும் அன்புக்கு முன் நாம் எல்லாரும் அடிமைகள் தான். அன்பு எவ்வளவு பெரிய மனிதரையும் மாற்றிவிடும், மண்டியிடவும் செய்யும். சந்திப்போம் அன்பு உள்ளங்களை.